தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய கூட்டணிக்கு கதவை திறந்தது திமுக. புதிய கூட்டணிக்கு கதவை திறந்தது திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 2021, 2024 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ள கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. தற்பொழுது பாராளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்டது. 2026 ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு திமுக தயாராகி வருகிறது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒரு சில மாற்றங்கள் செய்யப்படும் போல் தெரிகிறது. அதே நேரத்தில் திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட முடிவு செய்துள்ளது. இது காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் கூட ஆதிதிராவிடர் வாக்குகள் தனக்கு விழவில்லை என்று திமுக கருதுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி இன்று செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, அண்ணா காலத்திலிருந்தே தன்னுடைய கூட்டணி கட்சிகளை திமுக அரவணைத்து செல்கிறது. அதே நேரத்திலே தற்பொழுதும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்கிறார். வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் வந்து இணைந்தால் மகிழ்ச்சி என்று தெரிவித்துள்ளார். இவ்வாறு சொல்லியதிலிருந்து திமுக தன்னுடைய புதிய கூட்டணிக்கு கதவை திறந்து வைத்துள்ளதாகவே கருதுகிறோம். கதவை திறந்து வைத்துள்ளதாகவே கூறப்படுகிறது. அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக பக்கம் இழுக்க பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகிறது துரைமுருகன் மூலமாக. தற்பொழுது புதிய தமிழகம் கட்சியும் திமுக கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. ஆகவே திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் புதிய கூட்டணியை உருவாக்குவது உறுதியாகியுள்ளது. திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்படும் அல்லது தானாகவே வெளியேறிவிடும் என்று கூறப்படுகிறது. புதிய கூட்டணிக்கு திமுக வாசலை திறந்து வைத்துள்ள செய்தி அரசியல் வட்டாரத்தில், குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.